அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வறுமை ஒழிப்பதற்கான தமிழக அரசின் திட்டங்கள். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோல நம்ம தமிழக அரசின் திட்டங்களை பத்தி பார்த்திருப்போம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரிங்களா? வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம் தான் இது. சரிங்களா? வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம் 2010 2011 காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதாவது சமுதாயத்துல நலிவடைந்த பிரிவினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வேலையில்லா திண்டாட்டத்தை குறைச்சி அவங்களுக்கு வேலை கொடுக்கற மாதிரியான ஒரு திட்டம் தான் இது. சரிங்களா? சோ இந்த திட்டத்தை எந்த துறை எடுத்து பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசோட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை தான் பண்றாங்க. ஓகேவா? இந்த திட்டத்தின் மூலமா தமிழக இளைஞர்கள் எவ்வளவு வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் 15 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த கடனை வாங்கி அவங்களுக்கு ஏதாவது தொழில் வேணும் அப்படின்னா அவங்க அமைச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்து புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் 2012. சரிங்களா? புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் 2012. ஓகேவா? அதாவது படித்த இளைஞர்கள் சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த வேலைக்கு போறதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு ஒரு என்டர்பிரினரா ஆகணும், ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆசை இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு தொழில் முனைவோரா ஆகுறதுக்கான ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. சரிங்களா? சோ இந்த திட்டத்துல படிச்ச இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தொழில் முனைவோரா எப்படி மாறணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து தீன் தயாள் உபாத்யாய கிராமீன் கௌசல்யா யோஜனா. சரிங்களா? தீன் தயாள் உபாத்யாய கிராமீன் கௌசல்யா யோஜனா. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 25, 2014 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஏழை குடும்பங்கள்ல 15 இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்க இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. சரியா? அடுத்தது தமிழக முதலமைச்சரின் தாயுமானவன் திட்டம். 2024-25 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் ஒதுக்கும் போது இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதாவது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்துல சுமார் 5 லட்சம் ஏழ்மையான குடும்பங்கள் இருக்காங்களே, அவங்கள வறுமையில இருந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெரியோருடைய குடும்பங்கள். சரிங்களா? ஒற்றை பெற்றோர், அதாவது அப்பா இருக்க மாட்டாங்க, இல்ல அம்மா இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒற்றை பெற்றோருடைய குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு உதவி தேவைப்படக்கூடிய குழந்தைகள். சோ இவங்களுக்கெல்லாம் அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட நிதி வந்து வழங்குவாங்க, உதவிகளும் வழங்குவாங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எக்கனாமிக்ஸை பத்தி இன்னும் நிறைய அப்டேட் வேணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க.